என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை, இந்த ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். மின்னலே மின்னலே அந்த மாதிரி தான் 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நிறைய பேருக்கு வெளிநாடு போன காதலர் காதலியர்லாம் திரும்பி வருவாங்க, அல்லது நீங்கள் வெளிநாடு போவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் பிரிந்த காதல்லாம் சேரப்போகுது. நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேருவீங்க. திரும்பியே வந்தாலும் சரி சார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்தாலும் சரி, அவர் அங்கே தனியாக உட்காந்து மொபைல் பார்த்துன்னு இருப்பார், இந்த அம்மா தனியாக உட்காந்து மொபைல் பார்த்துன்னு இருப்பாங்க. அவ்வளோதான். இவங்க எதுக்காக ஒன்றா இருக்காங்கன்னே தெரில. பாதி பேர் வீட்டில் சேர்ந்திருக்கிற மாதிரி தான், ஆனால் சேர்ந்திருக்கிற மாதிரி கிடையாது. அந்த குரு பகவானுடைய அருளாலே இந்த சனி வக்கரம் என்பது சரியாகி விடுகிறது. சனி வக்கரமாக இருந்தார், ஹெல்த்து கூடவர் வக்கரமாக இருந்தால் அது சரியாயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? அப்போது ஹெல்த்துக்கு இருக்க ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். ராசிநாதன் வக்கரம், அது சரியாகிவிடும். 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவர்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஒரு விஷயமே என்னவென்றால் நண்பர்களே, பெரிய டார்ச்சர்ஸ் அனுபவிக்கிறது அது கடன் தான். அதனால தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன்கிறதுக்கு. இந்த வட்டிக்கு வாங்கினதோட கடன், அதோட கஷ்டம்னா என்ன? கூடிய செவ்வாய் ஆட்சி வருகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாய் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்றால், நிம்மதியான வாழ்க்கையை தருகிறார். உபஜயஸ்தானாதிபதி ப்ளஸ் 4 கோடி என்பதால் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் தன்னோட சொந்த வீட்டில் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல ராகு, உணவே விஷமாகக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதத்தில் 2 கிரகம் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகுது. வெளிநாடு போகிறீங்க, அதே மாதிரி பணம் அப்படியே விளையாட போகுது. ஜோபிலாம் பணம், விரலெல்லாம் பணம், பேக்கெட்டெல்லாம் பணம். ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யாருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை, மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். மகர ராசிக்காரர்களுடன் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவங்களோட கூடவே இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் அவங்களோட ஒவ்வொரு மூவும் எனக்கு தெரியும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். மின்னலே மின்னலே அந்த மாதிரி தான் 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நிறைய பேருக்கு வெளிநாடு போன காதலர் காதலியர்லாம் திரும்பி வருவாங்க, அல்லது நீங்கள் வெளிநாடு போவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இப்போது வாரணம் ஆயிரம் மாதிரி நீங்கள் ஃபாரின் போய் அமெரிக்கா போயெல்லாம் லவ் பண்ண வேணாம் சார், அந்த படத்தில் வேறு மாதிரி ஆகிடும். சரி, அப்போ அதை விட்டுருக்கேன். அப்போ 7குடையவன் உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வள்ளி வர போரா அந்த மாதிரி தான். ஒரே ஜாலி தான். நீங்கள் பிரிந்த காதல்லாம் சேரப்போகுது. நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேருவீங்க. சார், நிறைய பேர் வெளிநாட்டில் வாழ்கிறவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப பாவம் சார். துபாயில் இருக்காங்க, இதில் இருக்காங்க, சவுதியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. வெளிநாடு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன தாத்தா சொல்லு, அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவா சொல்லு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். இது வீடியோ தாத்தா. வீடியோ தாத்தாவா? அதுக்கு என்ன பண்ணும் பாவம், அது பிறந்ததுலேருந்து வீடியோவில் தான் பார்க்குது தாத்தாவை. அவர்கள்லாம் திரும்பி ஃபேமிலியோட ஒன்றாக சேர்ந்து, சார் திரும்பியே வந்தாலும் சரி சார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்தாலும் சரி, அவர் அங்கே தனியாக உட்காந்து மொபைல் பார்த்துன்னு இருப்பார், இந்த அம்மா தனியாக உட்காந்து மொபைல் பார்த்துன்னு இருப்பாங்க. அவ்வளோதான். இவங்க எதுக்காக ஒன்றா இருக்காங்கன்னே தெரில. பாதி பேர் வீட்டில் சேர்ந்திருக்கிற மாதிரி தான், ஆனால் சேர்ந்திருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அப்போது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் இருவரும் ஒன்றாக சேருகின்ற பிரிந்து போனவர்கள்லாம், தம்பதிகள்லாம் விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு சார். அதெல்லாம் கவலையப்படாதீங்க, நல்லபடியாக நீங்கள் சேர்வீர்கள். இப்போ நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பாதகாதிபதி வீட்டை பார்க்கிறார். அந்த பாதகாதிபதி வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயோட சுக்கிரனும் சூரியனும் ஒரு ஊரே உட்காந்துருக்கு. இதை அப்படியே குரு பார்த்துடுறார். பார்க்கும்போது என்ன ஆகுது, இவங்கெல்லாம் மங்களகாரகனாக மாறிவிடுகிறார்கள். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, குரு பகவான் உங்கள் உடம்பை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு, உங்கள் ஹெல்த்தை பார்க்குறாரு. உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்கள் எல்லாம் ஏற்படும். உடம்பில் இருக்க வியாதிகள்லாம் சரியாகும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சரியாகி விடுகிறது. போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்திலே சனி உட்கார்ந்துருக்கார். சனி யாருன்னா உங்களுக்கு ராசிநாதன்.
1 2 கூடியவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதை குரு பார்த்து விட்டார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குரு பகவானுடைய அருளாலே இந்த சனி வக்கரம் என்பது சரியாகி விடுகிறது. சனி வக்கரமாக இருந்தார், ஹெல்த்து கூடியவர் வக்கரமாக இருந்தார், அது சரியாயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், அப்போது ஹெல்த்துக்கு இருக்க ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். ராசிநாதன் வக்கரம், அது சரியாகி விடுகிறது. ஸோ அப்போ குரு பகவானுடைய பார்வையை தொடர்ந்து சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுவதால், அவர் 6 கூடையவனாக இருப்பதால் கடன்கள் எல்லாம் தீரப்போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு என்றைக்கோ வாங்கின கடன் 2010 நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, மொத்தமாக 12,340 ரூபா. ஆமாம் சார், அதான் நான் 10,000 கட்டிட்டேனே சார். இல்லை அந்த அமௌண்ட் பத்தாது, திரும்பவும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், 2,300 ரூபா அனுப்பியிருக்கோம். ஏன்டா இப்படி நான் லோனே வாங்க விடாமல் பண்ணுறீங்க, ஒரு 2 செட்டில்மெண்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு, சிபிலே நாசம், அவ்வளோதான் சர்வநாசம். அதுக்கு மேலே வாழ்க்கையில் அவங்க ஒரு எதையுமே கடனில் வாங்க முடியாதுங்கிற மாதிரி இந்த பேங்க்காரங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வல்லமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சி செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஆட்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். 6 கூடியவர் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவர்கள்ட்ட விடுதலை கிடைக்கும். இதில் ஒரு விஷயமே என்னவென்றால் நண்பர்களே, பெரிய டார்ச்சர்ஸ் அனுபவிக்கிறது இந்த கடன் தான். அதனால தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறது. இந்த வட்டிக்கு வாங்கினதோட கடன், அதோட கஷ்டம்னா என்ன. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இஎம்ஐ கட்டிட்டு ஒரு கட்ட முடியலன்னா வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. எத்தனையோ கவர்மெண்ட் சட்டம் போட்டாலும் சரி, இவர்கள் தன்னுடைய அசுர வேட்டை பணியை இவங்க நிறுத்துறதே கிடையாது. இவர்களை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் பெரிய பிரச்சனையே. 6 கூடிய இந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வை பெறுவதால் கடன்காரர்களிடமிருந்து விடுதலை கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் கடனிலிருந்து வெளிவருகிறீர்கள். பெரிய விஷயமே தான். 11 கூடிய செவ்வாய் ஆட்சி வருகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாய் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்றால், நிம்மதியான வாழ்க்கையை தருகிறார். உபஜயஸ்தானாதிபதி +4 கூடிய என்பதால் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் தன்னோட சொந்த வீட்டில் இருப்பீங்க. பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் வீடு, வண்டி, வாசல், வாகனம் இதோட சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் புது காரு, புது வீடு, இதெல்லாம். மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. என்னென்னா 2ஆம் இடத்து ராகு, 2ஆம் இடத்துல ராகு உணவே விஷமாகக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கொல்லிமலை ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரணை தான் நமக்கு கிடச்சிது. இந்த அரணையை வாட்டி சாப்பிட போகிறோம். இல்லை சாப்பிடாதீங்க, பிராணம் போயிடும். நன்றாக புரிந்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத எதுவும் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு சேனலில் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அதை பார்த்து காப்பி அடித்து ராத்திரி 12 மணிக்கு கொல்லிமலை காட்டில் டென்ட் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா பேய் தான் வரும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உணவே விஷமாகக்கூடிய நேரம். தெரிஞ்சதை சாப்பிடுங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், தெரிஞ்சதை சாப்பிடுங்க, ஃபுட் பாய்சனே வராது. தெரியாததை சாப்பிடாதீங்க. அதனால் மகர ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. ஐப்பசி மாத பலன்களை பொறுத்தவரையிலுமே பொதுவாகவே இந்த மாதம் 2 முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1 தாங்க. சூப்பருங்க. வேற என்னங்க வேணும்? குரு பகவான் உச்சம் பெறுறார். ரைட்டு. 2வது விஷயம், உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறார். இது அடுத்த 2வது விஷயம். சூப்பரு. யார்? சனி வக்கரமாக இருந்தார். இந்த ராசின்னு இல்லைங்க, பொதுவாகவே வக்கரமாக இருக்கார். அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் பண்ணுறாரு. என்ன நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அடுத்து இந்த பக்கம் என்னடான்னா, காலப்புருஷ தத்துவத்திலே 8 கூடையவனாக அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அடடா பிரமாதம். அப்புறம் 8ஆம் இடத்துக்குரிய இவரை செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். இந்த பக்கம் என்னடான்னா, சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். என்னங்க சொல்கிறீங்க? குரு உச்சம், சனி சனியை வக்கரமான சனியை குரு பார்க்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, புது காரு, புது வீடு, சந்துரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குருச்சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. குருச்சந்திர யோகம். குரு எப்போ செவ்வாயை பார்க்கிறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது. சரியா? குரு யாரை பார்க்கிறார்? சனியை பார்க்கறது வக்கர சனியை குரு பார்த்து காம்பன்சேட். ஆக இந்த 3 விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லேயே வந்துடுது. அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால், சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்ன தருகிறார் என்றால், இல்வாழ்க்கையில் இன்பங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார். செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால், கவர்மெண்ட் ஜாபு, லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார். ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக
2 கிரகம் ஆட்சி, 1 கிரகம் உச்சம், இந்த பக்கம் இது சனி வக்ரம் நிவர்த்தி, அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. இதில் முக்கியமான விஷயமே அதுதான், பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நவகிரகங்களுக்கு கோயிலுக்கு போங்க, தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க. அதில் முக்கியமாக குரு வழிபாடு செய்யுங்க. குரு இந்த தடவை, ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்க போகிறார், அவர் தான் சனியும் பார்க்க போகிறார். ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த பக்கம் சுக்கர பகவான் ஆட்சிங்கிறதுனால தினமும் மாலையில் லக்ஷ்மியை வழிபடுங்க. வைபவ லக்ஷ்மி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஐப்பசி மாதத்திலே பொதுவாகவே பணம் வரப்போகிறது, பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட், எல்லாருக்குமே வரப்போகிறது. ஆக இந்த ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்ர நிவர்த்தி அடுத்த மாதம் வரும். அதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.